ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. எங்கன்னா சென்னையில் வந்திருக்கு. பாருங்க, மேலே கிளாஸ்னு ஒட்டி வச்சிருக்காங்க. பேர் ஃப்ரம் நேம்லேயே வந்து ஒட்டிட்டாங்க. அதனால அதை பிரிச்சு பார்த்துக்கலாம். போக்கோ M2 வந்திருக்கு, ரீலோடடு. நான் கண்டிஷன் பார்ப்போம். ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. சார்ஜ் போட்டு பார்க்கலாம். ஸ்டார்ட் ஆகுது, ஃபோனே ஸ்டார்ட் ஆகுது. நான் டிஸ்அசம்பிள் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ ஸ்டிப்பு வந்து பார்த்துருப்பீங்க, நோட் பண்ணி பாருங்கள். திருப்பி எம்பிங்கிறது மெயின் போர்டு, எஸ்பிங்கிறது சப் போர்டு கீழே வருது. இந்த ஸ்டிப்பையே மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. இது மாற்றி போட்டு மேபி வந்து ரெடி பண்ணுறப்போ மொபைலாக இருந்தால் கூட இப்போ நம்ம சார்ஜ் போடும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா இருக்கிற போர்டும் ரெடி பண்ண முடியாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் வந்து வெளியே கொடுத்தா என்ன ஒர்க் பண்ணுறது ஏதுனே தெரியாமல் நிறைய மொபைல்ஸை ரெடியாகிற போர்ட்ஸையும் வந்து ரெடி பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுறாங்க. இதுதான் 1க்கு 2 3 டைம் என்கொயரி பண்ணிவிட்டு வெளியே மொபைல் கொடுக்குறதா கொடுங்க. நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, போர்டு செக் பண்ணி பார்ப்போம். வாட்டர் டேமேஜ் இருக்குது, எங்கள் வாட்டர் டேமேஜ் இருக்குன்னு செக் பண்ணி வைப்போம். Many hours later, CPU EMC வந்து ரீபால் பண்ணி போட்டு பார்த்தோம், ஆனாகலை. நாங்கள் CPU தான் டெட் அப்படிங்கிறத வந்து CPU கழட்டிட்டு வேறு ஒரு CPU நம்பர் இருந்தது. அந்த CPU ரீப்ளேஸ் பண்ணோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவரி போயிடுச்சு. ஆர்டர் செட் பண்ணோம். ஆர்டர் செட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு NV டேட்டா கரப்டட் இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் போர்டில் NV டேட்டா கரப்ட் ஆனதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணோம், ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேக் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த டிவைஸ் ரெடி பண்ணியாச்சு. A to Z எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. கேமரா, ஸ்பீக்கர், உங்களோட டிவைஸையும் வந்து ரெடி பண்ணா கீழே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த பிளேஸ் சரி, கொரியர் சர்வீஸ் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.